இது என்னுடைய வேத புஸ்தகம். இதை நான் தினமும் வாசிக்கின்றேன். ஏனென்றால் என் தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தர், என் ராஜாதி ராஜா இந்த வேத புஸ்தகத்தில் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் என் பின் வரும் சந்ததிகளுக்காகவும் அநேக ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் சொல்லியிருக்கின்றார். இதோ இந்த வேத புஸ்தகத்தை நான் தினமும் வாசிப்பதால், நேசிப்பதால், சுவாசிப்பதால், அவை எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசிப்பதால், இதோ இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து உடன்படிக்கைகளும் ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பின்வரும் சந்ததிகளுக்கும் உரியதாகும். ஏனென்றால் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம் முதல் 41 வரை வாசிக்க கேட்போம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரை. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். நான் முதல்ல வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிப்போம், சரியா? அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிற உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து எரியாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து இப்போ வாசிக்கலாமா? ரெடி, 1 2 3 4. அன்று எல்லாரும் உட்காருவோமா? இங்க பாருங்க, இயேசுவோட சீஷர்கள் 12 பேர் அவர் கூட இருக்கிறாங்க இல்லையா? நான் பேசும்போது நீங்களா கூட சேர்ந்து பேசணும். ஆமா இல்லை அந்த நேரத்தில் கச்சேரி பண்ணும்போது அங்கே ஆமா போடுறதுக்கு ஒரு 4-5 பேர் உட்கார வச்சுருப்பாங்க இல்லையா? என்ன நான் சொல்கிறது சரியா? ஆமாம். கேட்டுறீங்களா? கதை கலைச்சிருப்போம். சரி, ஊழியக்காரங்களா ஆமா போடுங்க பார்க்கலாம், சரியா? இங்கே பாருங்க, அந்த படகுல யார் இருந்தாங்க? ஏசாமியா அவருடைய 12 சீஷர்கள் இருந்தாங்க இல்லையா? நீங்கள் பாருங்கள், இந்த அதிகாரத்தை கொஞ்சம் திரும்பி பார்ப்போமே. இதில் பார்த்தீங்கன்னாக்கா, தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மறுபடியும் கடலோரத்தில் போதகம் பண்ண தொடங்கினார். அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சால் என்ன ஆயிடுது? ஜனங்க வராங்களா? என்ன மாதிரியான ஜனங்க வராங்க? திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். அவர் அங்கே என்ன பேசுகிறாரு?
பாலிடிக்ஸை பேசுகிறாரா? ஆ இல்லை ஏரோது ராஜா பற்றி பேசுகிறாரா? இல்லை வேற ஏதாவது பேசுகிறாரா? மீன் பிடிக்கிறது எப்படி? ஆ எதுவும் சொல்லி கொடுக்குறாரா? என்ன பேசுகிறாரு அவர்? அநேக விசேஷங்களை, 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, அநேக விசேஷங்களை உவமைகளாக போதித்தார். அதில் ஒரு விசேஷம் என்னென்னா 3வது வசனத்தில் நீங்கள் முன்னாலே கேட்டுட்டீங்க. அங்கே கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ 2-3 வாரத்துக்கு முன்னாலே கேட்டுட்டீங்க. என்னது? நம்ம இவாஞ்சலிஸ்ட் புஷ்பா சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? எதை பற்றி சொல்கிறாங்க? ஆ விதைக்கிறவனை பற்றி சொன்னாங்க இல்லையா? விதையை பற்றி சொன்னாங்க, எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அதில் வந்து எனக்கு ரொம்ப சூப்பரான 2 சாட்சி கிடைச்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள், அதை பற்றி சொல்கிறாரு. அந்த அந்த வசனத்தை பற்றி சொல்லும்போது அந்த சீஷர்களுக்கு என்ன பண்ணுது? அது புரியல. அவர் என்ன பண்ணுறாங்க? நீர் என்ன சொல்கிறேன்னு எங்களுக்கு புரியல அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு? அவங்கள உட்கார வச்சு விளக்குறாரு இல்லையா? அந்த அறிவாளிகள் அதெல்லாம் கேட்டுக்கிட்டாருங்க. 12 பேர் உட்காந்து கேட்டுக்கிட்டாருங்க. நல்ல விதம்னா என்ன, நிலன்னா என்ன, அதுனா என்ன, எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க இல்லையா? கேட்டாங்களே இல்லையா? கேட்டாங்களா இல்லையாயா? கேட்டாங்கன்னு சொல்லுங்களா? ஒரு அலையிலே சொல்லுங்கப்பா. சரி, அதுக்கப்புறம் பாருங்களேன், அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, இல்லை பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசுகிறாரு. பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்குதா? ஒரு எஜமான் தன்னுடைய நிலத்தில் விதைகளை விதைத்து ராத்திரி தூங்கி பகல் எழுச்சா என்ன ஆகுது? அந்த விதைகள்லாம் முளைச்சிருக்குது. அப்போ பரலோக ராஜ்யம் போல இருக்குது அப்படி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார்? பரலோக ராஜ்யத்தை பற்றி ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் அநேக காரியங்கள் அங்கே சொல்கிறாரு. என்னென்ன சொல்கிறாரு? கேட்கறதுக்கு ஒருவனுக்கு காது இருந்தால் கேட்கட்டும், கேட்க கடவுன்றாரு. என்ன பின்னும் அவர் என்ன சொல்கிறாரு? என்னென்னமோ சொல்கிறார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாத எவனோ அவனத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும்ன்றாரு. பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்கிறாரு. என்ன வெளிக்கு அரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லைன்னு சொல்கிறாரு. அது போல் நிறைய காரியங்கள் அவர் சொல்கிறாரு. ஏன்னா இது எல்லாத்தையும் யாருங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க? சீஷர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, விசுவாசிகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படகுல உட்காந்துருக்கிறாரு. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் படகுல இருந்தபடி என்ன பண்ணுறாரு? பிரசங்கம் பண்ணுறாரு. இதே நம்ம ஊர்லனாக்கா ஒரு தலைவர் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க? அவருக்கு, ஐயா என்ன குடிங்க? சோடா குடிங்க. ஐயா ஜூஸ் குடிங்க. ஐயா ஃபேண்டா குடிங்க. ஐயா மிராண்டா குடிங்க இல்லையா? ஐயாவை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விடுங்க. அவர் என்ன பண்ணணும்? மதியானம் சாப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்ட்டு தூங்க அழிச்சு இருக்கணும். என்ன ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்த காலங்களில் அவருக்கு இருந்த நேரம் வந்து மிக குறைவு. அவர் ஊழிய காலம் மிக குறைவு. அதில் என்ன பண்ணார்? 24/7 அவர் என்ன பண்ணார்? ஊழியம் செய்தார். ஊழியம் முடிச்சுட்டு எங்கே போனார்? அவர் மலைகளில் போய் ஜெபித்தார். ஜெபத்துலேருந்து கீழே இறங்கி வந்து படகு போனால் என்ன பண்ணாங்க? எல்லாரும் பிசாசு வருதுன்னு சொன்னாங்க. என்ன இது பாருங்கள், இன்றைக்கி வந்து அவர் ஜெபம் பண்ணல. ஜெபம் பண்ணதுனால அவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உண்டாச்சு. அங்கே பகல் பூரா உபதேசிக்கிறாரு, மக்களுக்கும் உபதேசிக்கிறாரு, ஊழியர்களுக்கும் உபதேசிக்கிறாரு, சீஷர்களுக்கு உபதேசிக்கிறாரு. அதெல்லாம் முடித்த பிறகு அவருக்கு என்ன ஆச்சு? டயர்டாயிடுச்சு. என்ன அவர் ஜனங்களாம் அனுப்பிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்தாண்ட கரைக்கு போவோம் அப்படின்றாரு. இந்த கலிலேய கடல் என்பது நான் முன்னாலே சொல்லிக்கிறது கடல் கிடையாது. இது என்னது? ஒரு பெரிய ஏரி. என்னது? ஒரு பெரிய ஏரி. அதனால அங்கே காற்று புயல் எப்போ உண்டாகும் என்ன ஆகுன்னு தெரியாது. இந்த ஏரியோட நீளம் பார்த்தீங்கன்னா 13 மைல், அகலம் பார்த்தீங்கன்னா 8 மைல். என்ன 13 8ன்னு பார்க்கும்போது என்ன 13 எத்தனை? 8 3 24 10 18 80. என்ன தெரியுமா? கணக்கு தெரியுமா? 104 சதுர மைல். 104 சதுர மைல். அந்த சதுர மைல் அந்த 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 கடலை அதில் எந்த நேரத்தில் என்ன மாதிரி புயல் உண்டாகும், என்ன மாதிரி காற்று உண்டாகும், என்ன மாதிரி சுழற்காற்று உண்டாகுன்னு தெரியாது. அப்போ பாருங்கள், அவர் அந்த படகுல எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு என்னது அவர் உட்கார்ந்துருந்தபடியே அவர் இருந்தபடியே அவருக்கு என்ன அதை சாப்பிட்டாரா, எதாவது குடித்தாரா? ஒன்றுமே இல்லை. பகல் பூரா உபதேசித்தார். அவர் ஊழியமே என்னது? கிராமந்தோறும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கிப்பாக இருந்தார். இங்கேயும் வந்து காலையில் வந்து இதில் கடலில் போட்டில் உட்காந்தாரு. வெயில். என்ன போல் ஆளாக இருந்தால் கருப்பாக இருந்தால் பரவாயில்ல, என்ன போல் ஐஸுக்கு போகிற ஆளாக கருப்பாக ஆக முடியாது இதுக்கு மேலே, அவ்வளோதான் இல்லையா? அது இங்கே சிலர்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்க போல் இருந்தால் என்ன ஆகிடும்? கருத்துருவாங்க, உடம்புல கட்டி வந்துடும் இல்லையா? ரைட்டாக தப்பா?
வெயில் இருந்தால் மயக்கம் வரும். நம்மளுக்குள்ள அந்த கதைலாம் கிடையாது இல்லையா ஐசக்க? நம்மளுக்கு மயக்கம் வர ஒரு மண்ணு வராது. ஆனால் இவங்களும் வெளியில் கொஞ்ச நேரம் போயிட்டாங்கன்னாக்கா அப்படி மயக்கம் வருது. ஆனால் ஏசாமி உட்காந்து என்ன பண்ணார்? பகல் முழுவதும் பிரசங்கம் பண்ணினார், போதித்தார், காரியங்களை பற்றி பேசினார். ஏன்னா நேற்று ஒரு அக்காவுக்கு மயக்கம் வந்து விழுந்துட்டு இருப்பாங்க. இல்லை நம்ம இது ஃபேன் போடலனாக்கா, ஏன்னா அது போல் ஆள்லாம் இருக்காங்க. ப்ராக்டிஸில் ஃபேன் போடலைன்ற என்ன வருது? மயக்கம் வருது. ஏன்னா நல்ல வேலை நான் தப்பிச்சுக்கிட்டேன். இப்போ தம்பி ஃபேனை போட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். நான் அவருக்காக போடுறான்னு நினச்சிக்கிட்டேன் நான் நேற்று. ஏன்னா அவர் சின்ன வயசு தானே, அவருக்குன்னு இது ஃபேனு, அவருக்கு ஃபேன் வேணால் அங்கே உள்ள ஒரு சின்ன ஃபேன் இருக்கா, கொண்டாந்து இது அங்கே வச்சுருக்காங்க பார்த்தியா, அதை வச்சுக்கணும்னு நினச்சேன் நான். அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரேலில் கலிலேயா நாட்டில் வெயில் சூட்டை என்ன பண்ணுது, மண்டையை பொழக்குது, வெயில் மண்டையை பொழக்குது. அதில் கடலில் போட்டில் உட்காந்துருக்குறாரு. சும்மாவே மண்டையை பொழக்கும். அதில் கடலில் உட்காந்துருக்கும்போது என்ன பண்ணும், அந்த இது பயங்கர சூடாக இருக்கும். உப்பு காற்று உப்பு தண்ணி நம்ம பயங்கர சூடாக இருக்கும். அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, டயர்டாகிட்டார். அவருக்கு ஜெபிக்க கூட டைம் இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, போட்டை திருப்பி நம்ம அந்த பக்கம் போவோம். ஏன்னா இங்கேயே இருந்தோம்னா அந்த மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம அனுப்பிச்சாலும் அவன் போய் என்ன பண்ணுவான், ஊரில் இருக்க வியாதியஸ்தெல்லாம் என்ன பண்ணுவான், பேய் பிடிச்சவன், பிசாசு பிடிச்சவன், பில்லி சூனிய வர அவனெல்லாம் தூக்கிட்டு வந்து நம்மளை என்ன பண்ணுவான், குணமாக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அக்கறைக்கு போவோம் பாருங்கள். அவர் இப்போ போகிறாரு. அப்படி போகும்போது பாருங்கள், இதில் ஒரு வசனம் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் என்ன பண்ணாங்க. ஹலோ, என்னங்க 36 வசனம். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படகுல அவரோட வந்து அவர் படகுல எங்க இருந்தாரோ அப்படியே வச்சு என்ன பண்ணாங்க, கூட்டு போறாங்க. சரியா, புரியுதா? ஐயா வாங்க அப்படி உட்காந்து கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் கொடுங்க, இல்லை திராட்சை ரசம் கொடுங்க, இல்லை இதாங்க ரெண்டு ரொட்டி வச்சுருக்கீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லலை. அவர் எங்கே இருந்தாரோ அப்படியே வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. இன்றைக்கி நம்மலாம் நம்ம வீட்டில் ஆண்டவர் அப்படி வச்சுருக்கோமா? ஏன்னா ஆண்டவர் வரணுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் ஒரு பிச்சைக்காரன் வந்து பயமா பிச்சை போடுமான்னு என்ன பண்ணுவோம், போகிறேன் நான் என்ன பண்ணுறேன், நான் ஆண்டவர் வரணுன்னு ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், நான் இப்போ போட முடியாது, நாளை மறுநாள் வா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே அவர் வந்து ஆண்டவர் படகில் இருந்தபடி அவர் கூப்பிட்டுக்கு போகிறாங்க. இன்றைக்கி ஆண்டவர் படகில் இருந்தபடியே அவர் டயர்டாக இருக்கும்போது உங்களுக்கு எத்தனை பேருக்கு அவருக்கு தேவையாக இருக்குப்பாரு? இந்த மனுஷனே டயர்டாக இருக்கிறாரு. ஈரோடு போய் நம்ம குறைய சொன்னா அவர் என்ன கேட்க போகிறாரு? ரைட்டே தப்பா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவர் ஆளை விடு அப்படின்னு இல்லையா? அதை போல் பாருங்கள், இங்கே வந்து அதை போல் படகில் இருந்தபடி அவர் கூப்பிட்டு போகிறாங்க. இந்த கடல் எவ்வளோ பெருசுன்னு பார்த்தோம். அவர் படகுல இருக்கிறாரு. இல்லை, இந்த படகுல அவர் எங்கே தூங்குறாரா? கப்பலின் பின்னணி என்னன்னு தெரியுமா? என்னையா பின்னணி என்ன? தலைவரை போடுங்க பார்க்கலாம். ஒரு வசனம் போடுறேன், அந்த வசனத்தை நீங்கள் திரும்பி படித்து பாருங்க. பின்னணியம்னா யாருக்குமே தெரியாதா? ஹலோ, எல்லாம் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கீங்களா, லண்டன்லேருந்து வந்திருக்கீங்களா? எங்கேருந்து வந்திருக்கீங்க? மோட்டு வலையிலேருந்து வந்திருக்கீங்களா? பின்னணி என்னது? போட்டோட அடிப்பகுதியா? அடியில் படுத்து தூங்குறாரா? போட்டுக்கு அடியில் வெளியிலே உள்ளையா? அங்கே பாருங்கள், அந்த வசனம் படித்து பாருங்க. 37வது வசனம், மார்க் 4:38 எல்லாம் பாருக்கலாமா? படிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? ரெடி, 1 2 3 4. இயேசுவோ இப்போ தெரியுது எங்கே தூங்கிட்டு இருந்தாருன்னு? இன்னுமே தெரியலையா? எங்கெங்க தூங்கிட்டு இருந்தாரு? பின்னணி என்னது? அப்போ பின்பக்கம் எல்லாம் கிராமத்துலேருந்து வரீங்க. அந்த காலத்தில் கிராமத்தால் இந்த மாட்டு வண்டி ஓட்டுவாங்க தெரியுமா? கட்ட மாட்டு வண்டி ஓட்டுவாங்க தெரியுமா? அதில் வந்து லோடு அதிகமாகிடுச்சுன்னா, பின்னால் லோடு அதிகமாகிடுச்சுன்னா என்ன சொல்லுவான்? பின்னணி நிறையா இருக்குது, முன்பாரம் குறைவாக இருக்குது, முன்னணியத்தில் பாரம் இல்லை, அப்புறம் 2 மூட்டையத்துக்கு அந்தாண்ட போடு அப்படின்வான் சொல்லுவாங்களா? அந்த முன்னணின்றதான் அப்புறம் என்ன ஆச்சு, முன்பாரம் பின்பாரமாக ஆச்சு. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரியே பைபிளில் இதுவும் ஒரு வருஷன். ஏன்னா இந்த பைபிளில் வந்து தமிழ் வருஷன் மட்டும் 7 வருஷன் இருக்குது. 7 வகையான மொழிபெயர்ப்பு இருக்குது.
ஆனால் நான் எப்போவுமே பைபிள் வாங்கும்போது நான் அதை பார்த்து வாங்குவேன். எந்த பைபிள் வாங்குவேன்னாக்கா பிஎஸ்ஐன்னு, உங்கள் பைபிளை பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஐன்னு போட்டிருக்கும் பாருங்க பின்னால், பார்த்துறீங்களா? மூடுனா போட்டிருக்கும் கவரில். அப்படின்னா பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா. அந்த பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவோட இதுதான். அதுவும் நிறைய மாற்றுறாங்க. ஆனால் அவங்க அர்த்தம் மாறாத மாற்றுவாங்க, சிலர் அர்த்தம் மாறி மாற்றுவாங்க. அப்போ பின்னணின்னு என்ன அர்த்தம்? அது சுத்த தமிழ் பின்பகுதி, சரியா? அதில் அந்த இதில் போட்டிருக்கு பாரு, இயேசுவோ படவின் பின்பகுதியில் ஒரு தலையணை வச்சுக்கிட்டு தூங்குறாராயா. இந்த மனுஷன் எங்கே போய் இந்த தலையணை கண்டுபிடிச்சிருப்பாரு பாரு. போட்டில் யாராவது தலையணை பார்த்துருக்கியா? போட்டில் என்ன பார்த்துருப்போம் நம்மலாம்? இந்த ஒரு ஜாக்கெட் போடுவாங்க, லைஃப் சேவிங் வெஸ்ட்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அதை கொடுப்பாங்க. இவர் எங்கேருந்து தலையணை கண்டுபிடிச்சான்னு தெரியல. போட்டு இது மீன் பிடிக்கிற படகு. அப்போ இந்த தலையணை எப்படி இருந்திருக்கும்? மீன் படகுல தலையணை இருக்குன்னா எப்படி நாட்டமாக இருந்திருக்கும்? அவர் எவ்வளோ டயர்டாக இருந்தால் அதில் தலையை வச்சு தூங்கிட்டு இருப்பார். அவர் பின்பகுதியில் தான் தூங்குறாரு. ஆனால் அங்கே பாருங்க, 36வது வசனம், அவர் ஜனங்கள் படகில் இருந்தபடி வேற படகுகளோடு வந்து அப்போது பலத்த காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அதன் மேல் மோதிட்டு. இவர் பின்னால படுத்துருக்கிறாரு. இப்போ எங்கே தான் அந்த காற்றுலாம் இருக்குது? இவர் பின்னால படகுல தூங்குறாருயா. அப்போ காற்றுல எங்கே அடிக்குது? முன்னாடி அடிக்குதுயா. ஏசாமி படகுல தான் இருக்கிறாரு, போட்டில் தான் இருக்கிறாரு, அவர் பின்னால் தூங்குறாரு. இந்த குசும்பில் எங்கே நடக்குது? உன் வீட்டில் ஏசாமி பைபிளை தான் வச்சிருக்கிற, நீ பைபிள் வச்சுக்கிட்டு ஜோம் பண்ணுறதா எல்லாம் பண்ணுறதா. ஆனால் வந்து அந்த அந்த அதுக்கு எல்லாம் இடையில உன் வீட்டில் என்ன ஆடுது? பேய் ஆடுது. உன் வீட்டுக்காரன் வந்து என்ன பண்ணுவான்? தைய தக்கனுக்கு வேணாம், வந்துட்டேனே சாப்பாடையா ரெடி ஆகல, சாப்பாடையா எடுத்து வைக்கல, கை கழுவ தண்ணி வச்சுட்டு ஏன் முன்னாலே நிற்கல நீ? கேட்குறாங்களா இல்லையா? இங்கே பாரு, ஏசாமி பின்னால் படுத்து தூங்கிட்டு போட்டில். ஆனால் முன்னால் என்ன பண்ணுது? படகு நிரம்பத்தக்கதாக, படகு நிரம்பத்தக்கதாக படிக்கிய பைபிள் எடுத்து, படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அப்ப படகு நிரம்பத்தக்கதாக, ஆனா நிரம்பல. புரியுதா? அந்த போட்டு பின்னால இருக்கிறது யாரு? ஏசாமி பின்னால படுத்திருக்கிறாரு. முன்னால ஒருத்தர் வந்து என்ன பண்றான்? உதார் காட்டுது. சுழல் காற்று வந்து முன்னால வந்து என்ன பண்ணுது? உதார் காட்டுது. இல்லை, இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களுக்கு அதான் நடக்குது. என்ன, ஐயோ அடிச்சு விட்டான், என்ன கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி விட்டான். சோதனை வந்து என்ன பண்ற நீ? விழுந்து போற ஊழியக்காரன். இங்க பாருங்க, இந்த அத்தனை பேர் 12 பேர் என்ன பண்றாங்க? அவனுக்கு வயிற்று கலக்கிடுச்சு. என்ன ஒன்றும் பண்ண முடியல, எல்லாம் பயந்து போய் நிற்கிறானுங்க. படகு முழுகத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதுது. ஆனால் படகு முழுகுந்தா? படகுல தண்ணி வந்தது எங்கே வந்திருக்கும்? அது தூக்கி விடும்போது, அந்த அந்த அலை அடிக்கிற போது அந்த படகு முன்பக்கத்தை தூக்கி விட்டீங்கன்னா அந்த தண்ணியில் எங்கே வரும்? பின்னாடி வந்து ஏசாமி மூஞ்சில் அப்படியே புண்ணு கொட்டும் இல்லையா? ரைட்டாக தப்பா நான் சொல்கிறேன்? யாரும் போட்டில் போயிருக்கீங்களா? ஏன் கூட ராமேஸ்வரத்தில் போட்டில் போகிறாங்க சிலர்லாம் உண்டு இல்லையா? போயிருக்கீங்களா? அந்த இடத்துல ஒரு அம்மா குளிச்சுட்டு அந்த சாக்கடையில் போயிருக்கீங்களா? சூப்பர். எல்லாம் நிறைய நிறைய பசங்க கை தூக்குறாங்க, கை கீழே போடுறா. ஏன்னா அந்த போட்டு முன்னால் அந்த பறவை அந்த ஃப்ரண்ட் எண்டு போய் முன்னால் மோதும் போது அந்த தண்ணி தூக்கி தண்ணி இது பண்ணுறதில்ல. படகு தூக்கும் போது அந்த போட்டு என்ன பண்ணும்? மேலே போயிட்டு கீழே வரும்போது முன்னால் தண்ணி அம்பிட்டு எங்கே வரும்? பின்னால் வந்து பின்னால் உட்காந்துருக்க உடம்பு பூரா என்ன பண்ணும்? நனையும். ஆனால் இங்கே தலைவர் என்ன பண்ணுறாருப்பா? அயர்ந்து நித்திரையா இருக்கிறாரு. அவர் நித்திரையா இருக்கிறாரு. 12 சீஷர்கள் இருக்காங்க. இங்க 12 சீஷர்கள், இந்த 12 சீஷர்கள் இங்க இருந்தீங்கன்னா அன்னைக்கு என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம்? எத்தனை பேர் கடலை குதிச்சிருப்பீங்க? எத்தனை பேர் மற்ற மற்ற காரியத்தை பார்த்துருப்பீங்க? எத்தனை பேர் அடியில் போயிட்டு படகு மூடிட்டு இருப்பீங்க? மேல் மாட்டத்தை தான் என்னென்ன பண்ணியிருப்பீங்க யோசித்து பாருங்க பார்க்கலாம். யாராவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள்லாம் இயேசுவாரோட இருந்தீங்க அந்த போட்டில் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பீங்க? எஸ்கேப் தானா எல்லாரும்? என்னயா எல்லா ஊழியக்காரங்க சொல்லுங்க. பாலு நீங்க சொல்லுங்க, வேல்முருகன் நீங்க சொல்லுங்க, முருகன் நீங்க சொல்லுங்க.
என்னையா என்ன பண்ணியிருந்துருப்பீங்க நீங்களா? ஆ யாருக்கு ஒன்றும் தெரியலையா? இப்போதான் ஜித்து ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரதுக்கு அந்த கேள்விக்கான பதில் சொல்கிறது இல்லை. நானாக இருந்தது என்ன தெரியுமா பண்ணியிருந்திருப்பேன்? ஆ போய் ஏசாமிக்கு கால் கால் மாட்டல நான் மாட்டு உட்காந்துருப்பேன் நான். என்ன ஏன் என்ன சிரிக்கிறீங்க? ஆ நான் பாட்டு நான் போய் என்ன பண்ணியிருப்பேன்? ஏசாமி கால் மாட்டில் உட்காந்துருப்பேன். ஏன் தெரியுமா? இவ்வளோ இதுலேயும் ஒரு மனுஷன் தூங்குறாருனாக்கா, ஒரு தேவகுமாரன் தூங்குறாருன்னா, ஒரு மனுஷகுமாரன் தூங்குறாருன்னா அவர்கிட்ட எதாவது திறமை இருக்கும். ஏன்னா அவர் கடல்லே விழுந்தா கூட நான் என்ன பண்ணுவேன்? அவர் மேலே முதுகில் கெட்டியமாக பிடிச்சிக்குவேன். சரியா? அப்போ இங்கே யாருக்குமே இந்த ஐடியா இல்லை பாரு. ஆ ஏசாமி அந்த போட்டில் தான் இருக்கிறாரு. ஏசாமி உன் போட்டில் தான் இருக்கிறாரு. ஏசாமி உன் வீட்டில் தான் இருக்கிறாரு. உனக்கு எவ்வளோ கவலை வந்தாலும், எவ்வளோ புயல் அடித்தாலும், எவ்வளோதான் சுழற்காற்று அடித்தாலும், என்னதான் தண்ணி உன் மேலே மோதினாலும், என்னதான் சோதனை உனக்கு வந்தாலும், அவர் என்ன பண்ணுறவா இருக்கிறாரு? பின்பக்கத்தில் படுத்து தூங்குறாரு. அவர் நீ எழுப்பணுன்னே தேவையில்லை. நீ அவர் எழுப்பணுன்னே தேவை கிடையாது. ஏன்னா அவர் இருக்கிற இடம் என்னவா இருக்கும்? சேஃபாக தான் இருக்கும் இல்லையா? அவர் இருக்கிற இடத்துல என்னமா என்ன ஒன்றுமே அவரை தொட முடியாது. இந்த தண்ணியாகட்டும், இந்த புயலாகட்டும், இந்த காற்றாகட்டும், சுழற்காற்றாகட்டும், எதாக இருந்தாலும் படகு உடையத்தக்கதாக இருந்தாலும் அந்த படகு உடையுமா? ஆ இந்த 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 சாத்தானுக்கு இந்த பைபிள் அழகாக தெரியும், தெரியுதுங்களா? அவன் என்னதான் சொல்லியிருக்கான், 40 நாள் அவர் உபவாசம் இருந்து வெளியில் இறங்கி வரும்போது, வெளியில் எழுச்சி வரும்போது அவன் என்ன பண்ணான்? தூக்கிட்டு போய் என்ன பண்ணா? உச்சியான மலையில் உட்கார வச்சு நீங்கள் இருந்து தாழ குதியும் வேத புஸ்தகருக்கு அவர் உமக்கு தூதர்களை அனுப்பி உண்மை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள்னு. என்ன இந்த முட்டாள்களுக்கு அந்த வேதம் தெரியல பாருங்க. அப்போ சாத்தானுக்கு நிறைய வேத வசனம் கோட் பண்ண தெரியும். இவனெல்லாம் சும்மா மீன் பிடிக்கிறவனுங்க, இவளுக்கு ஒன்றும் தெரியல. இவங்க என்ன பண்ணுறாங்க? போட்டில் பயந்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் நானாக இருந்திருந்தா என்ன பண்ணுவேன்? நான் அடி என்ன வேணாலும் அடிக்கிட்டோம். ஏன்னா யார் என்னோட இருக்கிறாரு? ஆனால் நம்ம பாடுவோம், இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார், தந்தானே தானே தன்னை தந்தானே. ஆனால் அந்த பயன்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோ, இந்த இதில் இருக்கிறோன்னு வச்சுக்கோ, நாம் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? கடலில் அது என்ன வருதுன்னு பரவாயில்ல, அந்த அலையில நம்ம நீந்தி போய் என்ன பண்ணுவோம்? கடைக்கு போடுவோம். ஆனால் போட்டில் இருந்து என்ன பண்ணுவோம்? போட்டு உடஞ்சி போச்சுனாக்கா கை உடையும் கால் உடையும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? குதிச்சுடுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு சீஷனுக்கு கூட ஒரு அறிவு கிடையாது. என் தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தர், என் ராஜாதி ராஜா இல்லை. அவர் யோபுல சொல்லியிருக்கிறாரு, பூமியின் ஆழங்களுக்கு, கடலின் ஆழங்களுக்கு போய் அதை அளந்தவன் யாருன்னு கேட்டிருக்கிறாரு. அதே போய் பேதுருவோட சேர்ந்து என்ன பண்ணாரு? கடல் மேலே நடந்தவராக இருக்கு, இதே கடல் மேலே நடந்தவராக இருக்கிறாரு இல்லை. அப்படி இருக்க தேவனோட இருக்கிறவனுக்கு அந்த பயம் வந்துடுச்சு. ஓடி இப்போ என்ன சொல்கிறான்? நம்ம வீட்டுக்காரம்மா பேசுறதை விட ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க பாருங்க. நம்ம வீட்டுக்காரம்மா பேசுனாக்கா அப்படி நம்மளுக்குலாம் எப்படி இருக்கும்? அப்படியே நம்ம சின்னதாக போயிட்ட மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படியே கூனி குறுகி. அது போல் இந்த ஊழியக்காரெல்லாம், இந்த வேலைக்காரெல்லாம், இந்த சுவிஷெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நாங்கள் சாவது உங்களுக்கு கவலை இல்லையா? எப்படி கேட்குறாங்க பாருங்க. இந்த ஆண்டவர் தான் எல்லாம் சொன்னார். எப்படிலாம் பூமியை விவரித்து காட்டினாரு. அவருக்கு கூட இருக்கிறாரு, எல்லாம் அதிசயமாக பார்த்தாருங்க. என்ன அவர் என்னது சனகரை சங்கத்தில் எருசலேம் தேவாலயத்தை பண்ண அதிசயங்களை பார்த்தாருங்க. சூம்பின கையுடனை குணமாக்குறத பார்த்தாருங்க. கூணு கேள்வியை குணமாக்குறத பார்த்தாருங்க. பேதரோட மாமியார் ஜுரத்திலிருந்து எழுத பார்த்தாருங்க. திரளான ஜனங்கள் அந்த வீட்டை சுற்றி இருக்கும்போது திமிர்வாதக்காரன் இறக்குனாங்க, அதை குணமாக்குறத பார்த்தாங்க. எல்லாத்தையும் பார்த்தானுங்க. ஆனால் இங்கே வந்து என்ன கேட்குறாங்க? ஆண்டவரே நாங்கள் உமக்கு கவலை இல்லைங்க. என்ன தாயின் கருவில் உருவானது முதல் உன்னை தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்றாரு. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்றாரு. உன் கண்களால் மாத்திரம் அதுக்கு பார்த்து துன்மார்க்கரும் பலனை காண்பான்றாரு. என்ன
அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மருத்துவ செய்து ஆபத்தில் நானே அவனை வந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன், நீடித்த நாட்கள் திருப்தியாக்கி அவன் என் ரட்சணித்தை அவனுக்கு காண்பிப்பேன்றாரு. என்ன என்னென்னமோ சொல்கிறாரு. போன வாரம் ஏசாமியோட ஃபோன் நம்பரை தெரியுமீங்க. என்ன இங்கே பாருங்கள், இந்த சீஷர்கள் எவ்வளோ ஒரு இதுன்னு வரும்போது எப்படி அவங்க ஒரு விசுவாசம் இல்லாத போகிறாங்க. இன்னைக்கு பாடுனீங்க, விசுவாசம் இருந்தால் அவர் வல்லமையை, அவர் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. மாறுத நம்ம அவர்கிட்ட. ஆனால் நம்ம புத்தி தான் என்ன பண்ணுது, அப்பப்ப மாறிடுது. சேத்துல போய் விழுது இல்லையா, குட்டையில் போய் விழுது. டாஸ்மாக் இருக்குது, அங்கே போய் விழுந்துருது. அங்கங்கே விழுந்து எழுந்திருக்குது நம்ம 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 புத்தி. அதே போல் இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் பார்த்து அந்த கடைசி வருஷம் சொல்கிற பாருங்க, அந்த சீஷர்களை மிகவும் பயந்து இவர் யாரோ, யாரு அந்திரேயான்னு ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன சொன்னான், மேசியாவை கண்டோம்னு சொன்னான் இல்லையா. அவன் இங்கே என்ன சொல்கிறான், யாரோன்றான் இல்லையா. நாத்தானுவேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ மேசியா அப்படின்னு சொன்னவன் இங்கே என்ன பண்ணுறான், அவர் யாரோ என்று பயந்து, மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு சிகிழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டாரலாம். இந்த சீஷனுக்கு கதி எவ்வளோ கேவலமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த கிறிஸ்தவங்களில் நிறைய பேர் அப்படி தான் இருக்கும். இந்த கிறிஸ்தவங்களில் நிறைய பேர் அப்படி தான் இருக்கா. ஏசாமி நம்ம கூட இருக்கிறாருன்றதை நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, விசுவாசிக்கிறது கிடையாது. அதனால தான் அவர் சொல்றாரு, நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள் இல்லையா, பரிசுத்தாவியங்களில வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ ஒன்றில் இருக்கிற வாசம் செய்கிற உன்னில் இருக்க பரிசுத்தாவியான வல்லமையா இல்லைன்னா அது யார் தப்பு? யாருடைய பிரச்சனை? ஏசாமியுடைய பிரச்சனையா? நம்மளுடைய பிரச்சனை. அவர் அந்த படகுல தான் இருந்தார். அந்த 12 சீஷர்களுக்கு அவர் யாருன்னு தெரியல. அது தெரிஞ்ச பிறகு காற்றை அதட்டி கடலையே அமைதியாரு சொல்லி எல்லாத்தையும் அவர் காமாக்கின பிறகு அவளுக்கு ஒரு சந்தேகம் வருது, இவர் யாரோ, இவர் யாரோ, இவர் யாருன்னு தெரிஞ்சுதானே நீ வந்து சேர்ந்த அவர் கூட. பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, பிலிப்பு, தீமோத்தேயு, யோனத்தான் இல்லையா, நத்தானியேல், சீமோன், யூதா ஸ்காரியோத்து, அடுத்த யூதா, அது போல நிறைய 12 பேர், மத்தேயு எல்லாமே போய் சேர்ந்தீங்கல்ல. அப்புறம் இங்கே உட்காந்துட்டு போய் இவர் யாரோன்னு தெரியல அப்படின்னாக்கா நீ என்ன முட்டாளாக இருப்ப. இன்னைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உன்னால் அந்த ஆண்டவரை ஐடென்டிஃபை பண்ண முடியல, அந்த ஆண்டவரை தெரிஞ்சுக்க முடியல, அவரோட உன்னால் பேச முடியலனாக்கா உன்னை போல பெரிய பரிதபிக்கக்கூடிய பரிதாபத்துக்குரிய மனுஷன் யாருமே இருக்க முடியாது அந்த உலகத்தில். ரைட்டா தப்பா? அவனுக்கு கேள்வி கேட்குறானுங்க. அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். இன்னைக்கு அதே கேள்விதான் ஆண்டவர் உங்களை கேட்கிறார். எல்லாம் முட்டி போடலவா? எல்லாம் முட்டி போடுங்க. அவர் சொல்லி இருக்கிறாரு, நான் கண்ணமோடு இன்னும் ஒரு 10 நிமிஷம் முடிச்சிருவோம். நம்முடைய தேவன் சொல்லியிருக்கிறாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் நேற்றும் இருந்தேன், இன்றைக்கும் இருக்கிறேன், நாளைக்கும் இருக்க போகிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆனா நீ என்ன பண்ற, கொஞ்சம் அந்த போட்டு அசைஞ்சுனாக்க என்னது, போட்டை விட்டு குதிச்சிடலாமான்னு பாக்குற. ஆனா அவர் அந்த போட்டில் தூங்குறாரு, தலையணையை வச்சுக்கிட்டு தூங்குறாருயா, பின்னால வந்து படுத்து தூங்குறாருயா. நானா இருந்தால் சல்லுன்னு அவர் பக்கத்துல போய் என்ன பண்ணுவேன், உட்காந்துட்டு இருந்திருப்பேன், இல்லை அவர் கால் மாட்டில் உட்காந்துருந்துருப்பேன், இல்லைன்னா அவர் படுத்துருக்கிற இடத்துல அடியில் நான் என்ன பண்ணுவேன், அந்த பெஞ்சு கீழே படுத்துக்கிட்டு இருந்திருப்பேன் என்ன. ஆனால் நம்மளுக்கு பயன்னு ஒன்று வரும்போது நாம் அந்த தேவனை பார்க்கிறோமா? அந்த பயன்னு ஒன்று நம்மகிட்ட வரும்போது, அந்த சோதனைன்னு ஒரு வரும்போது, அந்த பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது, நான் அப்பயே சொன்னேன், நான் வேளாங்கண்ணிக்கு போகலான்னு சொன்னேன், நீ கேட்கல. அங்கே போய் மொட்டை போடுறதா எவ்வளோ நாளைக்கு என்ன இருக்கும்? உயிரை கொடுத்த தேவனுக்கு இல்லாத இதே கொடுத்துட்டு வந்துருக்கலாமே, அப்பயே போயலாம்னு சொன்னேன்னு. அதை போல தான் நம்ம விசுவாசம் இருக்குது. அந்த கோயிலுக்கு போனால் அந்த விசுவாசம் நம்மளுக்கு வந்திருக்கும். நீ எங்கே போகலாம், கர்த்தராகிய தேவன் ஒருவரே.
நீ ஓடுறதுனால உனக்கு தான் சோதனை வரும். நீ ஓடுறதுனால உனக்கு தான் மனசோர்வு வரும். நீ ஓடுறதுனால உனக்கு தான் மன நிம்மதி கிடையாது. நீ என்றைக்கா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும், நீ போட்டில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ரோட்டில் இருந்தாலும் சரி, நீ காட்டில் இருந்தாலும் சரி, அந்த தேவனை பற்றிக்கோ. அந்த தேவன் ஒருவரே உன்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் ஒருவரே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டு கொண்டவராக இருக்கிறார். அன்னைக்கும் அந்த 12 பேர் சீஷர்களையும் அவர் தான் என்ன பண்ணார்? மீட்டு கொண்டார். அதனால் அவர்கிட்ட போ. ஆண்டவரை நீ இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், எது செய்ய மாட்டேன்னு கேட்காது. அவர்கிட்ட பணிந்து குனிந்து தாழ்மையோடு அவர்கிட்ட கேட்டுக்கோ. ஏன்னா அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன். நீ ஒருத்தர் மட்டும் ஆள் கிடையாது. இந்த உலகத்தில் எத்தனையோ பில்லியன் மக்கள் இருக்காங்க. அத்தனை பேர்த்தி அவர் என்ன பண்ணுறாரு? கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. ஒரு இடத்துல நிற்கிறதா இல்லை. அது இல்லை உன்னை போல எல்லாரையும் பார்க்கறது. அதாவது கர்த்தர் பூமி எங்கும் தேடினாரு, நன்மை செய்கிற ஒருவனையும் இல்லை அப்படி சொல்கிறாரு. அப்போ நீ நீதிமானா? அப்போ நீ நீதிமான ஆகணும்னா நீ எங்கே இருக்கணும்? என்ன பண்ணணும்? அந்த தேவனை ஏற்றுக்கொள்ளணும். அந்த போட்டில் இருந்த 12 பேரும் அவர் எவ்வளோ பெரியவர் தான் அந்த ஆச்சரியப்பட்டார்கள் வழிய அவர் நம்முடைய தேவன் சொல்லலை. சரியா? அதனால் இன்னைக்கு நீ அதை போல நிலைமையில் இருக்காத. கர்த்தர் அவர் தேவன். பேதுரு வார்த்தை தான் சொன்னான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னான். அந்த விசுவாசம் உங்களை என்னைக்கும் இருக்கணும். இந்த புயல் காற்று வந்தாலும் போட்டு உடையத்தக்கதாக தான் இருந்துச்சு. ஆனால் போட்டு உடையல, தண்ணி வரல. உள்ள தண்ணி வந்து தான் முதல்ல இருந்துச்சு ஏசாமியாக தான் இருப்பார். அதனால் உன் ஓட்டில் ஒரு பிரச்சனை வருதுன்னாக்கா அவருக்கு முன்னாலே தெரியும். என்ன அதான் சீமோன்ட்டு சொன்னார், சீமோனே சீமோனே, உன்னை சுளையினால் புடைக்கிறது போல புடைப்பதற்கு சாத்தான் பர்மிஷன் கேட்டால் நான் என்ன பண்ண? உனக்காக ஜெபித்து கொள்கிறேன். அவர் ஜெபிக்கிற தேவனாக இருக்கின்ற உனக்காக. இல்லை என்றைக்கு நீ ஜெபிக்கும் போது அதை கேட்டு பிதாவினத்தை பரிந்து பண்ணுற தேவனாக இருக்கிறார். எல்லா நம்மளை கொச்சுக்காக இருக்க பரப்பிதா பரப்பத்தை தேவாதி தேவனை கர்த்தாதி கர்த்தாவை ராஜாதி ராஜாவை அவர்கள் அன்று நீர் யாரோ என்று பாய்ந்தார்கள் சுவாமி. ஆனால் எங்களுக்கு தெரியும் சுவாமி நீர் யாருன்னு. நீர் எங்கள் தேவன், நேற்றும் இன்றும் மாறாத தேவனாக இருக்கின்றீர், இருக்கிறவராக இருக்கிறீர். ஆபிரகாமுக்கு முன்பாகவே நீ இருக்கிறவராக இருந்தீர், ஆதாமுக்கு முன்பாகவே இருக்கிறவராக இருக்கிறீர், இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக நீ இருக்கிறவராக இருக்கிறீர், இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக நீ தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருக்கிறீர் சுவாமி. உண்மை தேவனாக கொண்ட ஜனங்கள் பாக்கியமுள்ளவர் சுவாமி. நாங்கள் பாக்கியமுள்ளவர் சுவாமி. இந்த பாக்கியத்தினால சுவாமி நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நாள் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் எங்கள் வாழ்நாள் ஆசீர்வதிக்கப்படத்தக்க நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அருமையார் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.